காணோம்னு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. கோடீஸ்வரி இடுப்புல உட்காந்துட்டு நான் இங்கதான் மகா இருக்கேன்னு சொல்லிட்டு அழகா உள்ள வராங்க. எப்படிம்மா இருக்க, நல்லா இருக்கியாமான்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியை பார்த்து தாத்தா கேக்குறாங்க. நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அனாமிகாவை பார்த்து நல்லா இருக்கியாமான்னு கேட்கும். நல்லா தான் இருக்கேன், என்ன வந்தீங்க இங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேக்குறாங்க. ஒண்ணும் இல்ல, மகா தான் ஃபோன் பண்ணி இந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்காக வர ஓப்பா ரொம்ப சந்தோஷம், இந்த குழந்தைய பாத்துக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிம்மதி நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மனசளவுல சொல்லிடுறாங்க சித்ராதேவி. அப்புறம் என்னம்மா நான் கூப்பிடும் போது வரல, இப்ப திடீர்னு வந்திருக்கு அப்படின்போது, மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டாரு, அதனாலதான் நான் வந்தேன் அப்படின்னாங்க. பாத்தியா மாப்பிள்ளைக்கு அவ்வளவு மரியாதை அப்படின்னாங்க. ரூமுக்குள்ள கூப்பிட்டு போய் என்ன மகா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னன்னே தெரியலமா, இந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல இருக்கவங்க தான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒத்துக்குங்க அப்படின்றாங்க. யாருமே பாத்தீங்கன்னா நான் இல்ல நீ இல்லைன்றாங்க. இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி, அதுக்குள்ள எடுக்கல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுமா அப்படின்றாங்க. யார் என்னன்னே தெரியலமா, குடும்பத்துல ஏதோ பிரச்சனை பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க யாருமே இருக்க மாட்டாங்கம்மா வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோடீஸ்வரியுமே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கவங்க யாருமே சந்தேகப்படுற மாதிரி கிடையாது, இது ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க, சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமா